பாப்டிகல் கிட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். டாப் ஃப்ளேம் சேனலை பார்க்குறவங்க எல்லாருக்கும் நன்றி. இந்த 2020ல நாங்கள் ஸ்டார்ட் பண்ண ஃபர்ஸ்ட் வீடியோ இது. நாங்கள் என்ன பண்ணுறோம், எப்படி பண்ணுறோன்றதை நீங்கள் பார்த்து எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாங்கள் நம்புகிறோம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போலாம். ஹாய் லிட்டில்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சோலார் பேஸ்ட் ரோபோட். ரோபோட் கேள்விப்பட்டிருக்கோம். அது என்ன சோலார் பேஸ்ட் ரோபோட்? சாதா ரோபோட்ஸ் எல்லாமே பேட்டரியில ரன் ஆகும். ஆனா இந்த சோலார் பேஸ்ட் ரோபோட் சன்லைட்டை யூஸ் பண்ணி ரன் ஆகும். இந்த ரோபோட்டுக்கு என்னென்ன பார்ட்டிகள்லாம் தேவைப்படுது? ஒரு சோலார் பேனல், ஒரு மெக்கானிக்கல் பாடி, அதுக்கப்புறம் ஒரு மெக்கானிக்கல் கிட். இந்த சோலார் பேனலுக்குள்ள என்னென்ன டிவைஸ்லாம் இருக்கு? மேலே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் எலக்ட்ரோடு இருக்கு. அது கீழே பார்த்தீங்கன்னா ஆன்டி ரிஃப்ளெக்ஷன் கோட்டிங் இருக்கு. அது கீழே பார்த்தீங்கன்னா N டைப் செமிகண்டக்டர், அதுக்கப்புறம் P டைப் செமிகண்டக்டர். கடைசியில் பார்த்தீங்கன்னா பேக் எலக்ட்ரோடு இருக்கும். இந்த ஃப்ரண்ட் எலக்ட்ரோடும் பேக் எலக்ட்ரோடும் சேர்ந்து தான் நம்மளுக்கு எலக்ட்ரிக் எனர்ஜியை கொடுக்குது. இந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை டிசி வயர்ஸ் மூலமாக நம்ம பாடியில் கனெக்ட் பண்ணுறோம். இதில் பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கு. இதை நம்ம கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணோன்னா நம்ம ரோபோட் ரன் ஆகாது. வாங்க இப்போ நம்ம இந்த மெக்கானிக்கல் கிட் வச்சு ஒரு வீல் பேஸ் ரோபோட் பண்ணலாம். வீல் பேஸ் ரோபோட்கான மெயின் பார்ட் வந்து வீல்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம வீல்ஸை எடுக்கலாம். நம்ம இந்த கிட்டை வச்சு ஒரு வீல் பேஸ் ரோபோட் பண்ணலாம். வீல் பேஸ் ரோபோட்கான மெயின் பார்ட்ஸ் வந்து வீல். ஃபர்ஸ்ட் நம்ம வீல் ரெடி பண்ணலாம். இப்போ நம்மளுக்கு வீல் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ரெண்டு பண்ணணும். நெக்ஸ்ட் இதோட ஷார்ப் பண்ணிடலாம். வாங்க இப்போ வீல் ஷார்ப்டை ரெடி பண்ணலாம். ரெடி. வாங்க இப்போ நம்ம வீல் ஷார்ப்டை ரெடி பண்ணலாம். இந்த மாதிரி ரெண்டு பண்ணணும். ரெண்டு பண்ணி வச்சிருக்கேன். வாங்க இப்போ நம்ம வீல் ஷாஃப்ட்டை வீல்ல கனெக்ட் பண்ணலாம். இப்போ நம்ம வீல் ஷாஃப்ட்டை வீல்ல கனெக்ட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி ரெண்டு பண்ணணும். வாங்க இப்போ நம்ம ரோபோட்கான கீர் பண்ணலாம். இந்த கீர் ரெண்டு பண்ணணும். இப்போ இந்த கீரை நம்ம வீல்ல கனெக்ட் பண்ணலாம். கீரை ரெண்டு வீலுமே கனெக்ட் பண்ணலாம். வாங்க இப்போ நம்ம பாடிக்கான சாக்கெட்டை பண்ணலாம். இப்போ நம்ம பாடியோட சாக்கெட்டை முடிச்சாச்சு. இப்போ பேக் வீல்ஸை கனெக்ட் பண்ணலாம். இப்போ பேக் வீல்ஸ் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம பாடியோட ஃபிக்ஸ் பண்ணலாம். பேக் வீல்ஸ் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ மெயின் வீல்ஸை கனெக்ட் பண்ணலாம். பாடி, வீல்ஸ் அப்புறம் பேக் வீல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதோட இம்பார்ட்டன்ட் பார்ட்டான சோலார் பேனலை இதில் கனெக்ட் பண்ணலாம். இதில் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கு. ரெட் வந்து பாசிட்டிவ், பிளாக் வந்து நெகட்டிவ்.
பாசிட்டிவ் வந்து நம்ம எப்பவுமே ரைட்ல தான் கனெக்ட் பண்ணணும், நெகட்டிவா லெஃப்ட்ல கனெக்ட் பண்ணணும். இப்போ இந்த சோலார் பேனலை நம்ம பாடியோட கனெக்ட் பாருங்க, இதோட இம்பார்ட்டன்ட் பார்ட்டான சோலார் பேனலை நம்ம செட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வீல் பேஸ் ரோபோட் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, வாங்க இப்போ இந்த ரோபோட்டை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். வாங்க இப்போ லைட் எனர்ஜி யூஸ் பண்ணி இந்த ரோபோட்டை ரன் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு நாங்கள் வந்து ஒரு 60 வாட்ஸ் பல்ப் எடுத்துருக்கோம். வாங்க இப்போ நம்ம இந்த ரோபோட்டோட மூவிங்கை பார்க்கலாம். இப்போ நம்ம சன்லைட்டை யூஸ் பண்ணி இந்த ரோபோட்டை ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்தது வீல் பேஸ் ரோபோட்டோட அசெம்பிளி பிளஸ் ஆபரேஷன். இதே மாதிரி டெக்னாலஜி பேஸ் வீடியோஸ் பார்க்கணும்னா ஸ்டே வித் டாப் ஃப்ளேம் பாப்புலேட்டர்ஸ்.